நடுவர் அவர்களே, ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் வாழ்க்கையில ரொம்ப துன்பம், தொல்லை, கடன், ஒ அடி மேல அடி. என்னடா பண்றது? இதுக்கு முடிவு தான் என்னன்னு நெனச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் ஜாதகத்த எடுத்துக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஜாதகம் பார்க்குறவர்ட்ட எடுத்துட்டு போய் தன்னுடைய ஜாதகத்த காட்னான். அந்த ஜாதகத்த அவர் பார்த்த உடனே, இந்த ஜாதகம் நாளை இறந்துவிடும் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. ஏனென்றால், அந்த ஜாதகம் கணிப்பதில அவர மாரி ஒரு பெரிய ஆள நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஜாதக நிபுணர் அவரு. அவர் என்ன பண்ணாரு, அந்த விவசாயிட்ட டைரக்ட்டா சொல்லாம, "தம்பி, இந்த ஜாதகத்த எடுத்துக்கிட்டு, நீ நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து என்ன பாரு" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இவனும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். வரும்பொழுது பயங்கரமான மழை. காத்து, மழை அடிக்குது. இவனால வர்ற வழியில எந்த வீடுமே இல்ல. ஒரு பாழடைந்த ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் போயி ஒதுங்கி நிக்கிறான். அந்த மண்டபம் கீழ இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு. வேற வழி இல்ல அவனுக்கு. ஒதுங்குறதுக்கு இடமே இல்ல. அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு இருக்கிறான். அப்ப அவனுடைய மேல அப்படியே மேல பார்க்குறான். ஒரு சாமி சிலை இருக்கு. அது பண்ண அந்த சிலை பேரு வந்து சிவன் சிலை. அந்த சிவன் கோயில். அப்படியே பார்த்து நினைக்கிறான். நான் ஒரு ஏழை. ஒருவேளை நான் ஒரு பணக்காரனா இருந்தா, இந்த கோயிலுக்கு பெரிய கோயில கட்டி, பெரிய கும்பாபிஷேகம் பண்ணி, எவ்வளோ மக்கள வர வச்சு, இங்க ரோடெல்லாம் போட்டு, இந்த இடத்த நான் எவ்வளோ செழிப்பா வச்சிருப்பேன், அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேல பார்க்குறான். ஒரு கருநாகம் அவனை தலையை கொத்த வருகிறது. திடீரென்று அந்த கட்டடத்தை விட்டு வெளியில ஓடுறான். ஓடுன அடுத்த நிமிடம் அந்த கட்டடம் இடிந்து தரைமட்டமாகியது. நேரா வீட்ல போயிட்டு படுத்து தூங்கிட்டு, மறாவது நாள் காலையில பொழுது விடிந்த உடனே தன்னுடைய ஜாதகத்த எடுத்துக்கிட்டு, திரும்பியும் அந்த அந்த ஜாதகக்காரர்ட்ட போய் காட்டுறான். அந்த ஜாதகக்காரர் இவன பார்த்தோனே பெரிய வியப்பு. இவன் இறந்திருக்கணுமே! எப்படி இது நடந்தது? இது ஒரு மிராக்கிள் இல்லையா? கடவுளுடைய அற்புதம் இல்லையா? எப்படி நடந்தது என்று அவனிடம் கேட்கிறார். அவன் சொல்கிறான், "நான் இந்த மாரி போகும்பொழுது, மழை வந்துச்சு. நான் ஒதுங்கி இருந்தேன்." "இல்ல, இன்னொன்னு நடந்திருக்கு. உன்னுடைய ஜாதகம் நேத்தோடே இறந்து விட்டது. நீ மீண்டும் உயிர்த்தெழுதணும்னா, உயிரோட வாழணும்னா, நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு உன்ட்ட வசதி இல்ல. நீ எப்படி ஒரு கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியும்? அதனால தான் நான் சொல்லல." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவன் சொல்றான், "இந்த மாரி நான் வந்து ஒதுங்கி நின்ன இடம் ஒரு கோயிலு. அந்த கோயில நெனச்சு நம்ம ஒரு வசதி படைத்தவனா இருந்தா செய்யலாம்." அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, "கடவுள் உன்மேல் இரக்கப்படுகிறார். கடவுள் அருள் உனக்கு இருக்கிறது. கடவுளை நோக்கி நீ ஒரு 10 அடி வச்சா, நீ 100 அடி வைப்பார்" என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்னார்.